ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் யூனிட் 1ல் இருக்கிற மீதி ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போடுறேன். இப்போ நான் யூனிட் 2ல் இருக்கிற இந்த 4 இம்பார்ட்டன்ட் தியரமை மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன தியரம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம், காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் காச்சிஸ் இன்இக்வாலிட்டி. இந்த 4 தியரம் தான். இதில் காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்க்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தான், மற்றபடி மற்ற மூணுத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம். காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் f of z is analytic and f dash of z is continuous inside and on a simple closed curve C, then integral over C f of z dz is equal to 0. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்கு உள்ளாயோ இல்லாட்டி உள்ளேயும் சரி, அந்த க்ளோஸ் கர்வ் மேலேயும் சரி, ஓகேவா, அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது. அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஒரு இன்டிகிரேஷன் அது வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ப்ரூஃபாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ரீஜன் ஆறுன்னு இருக்கணும். ஆறுன்றது தான் ஒரு கிவன் ரீஜன். அந்த ஆறுன்ற ரீஜனை வந்து ஒரு சர்க்கிள், ஒரு கர்வ் தான் வந்து பவுண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து சி. ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் இசட்ன்றது நமக்கே தெரியும் யூ ப்ளஸ் ஐவின்ட்டு. அண்ட் இங்கே இசட்ன்றது என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போது நமக்கு இங்கே இன்டெக்ரலில் இருக்கிறத மட்டும் எடுப்போம். அப்போ எஃப் ஆஃப் இசட்டு யூ ப்ளஸ் ஐவின்னு தெரியும், இசட்டுன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தெரியும். இங்கே வேறு என்ன இருக்குது, டிஇசட்டுன்னு இருக்குது. அப்போ டிஇசட்டுன்றது என்ன, டிஎக்ஸ் ப்ளஸ் ஐடிஒய்யா, ஜஸ்ட் இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இங்கே யூவும் வியும் என்னது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இப்போ வந்து இந்த இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டுக்கு பதிலாக நான் வந்து இந்த எஃப் ஆஃப் இசட்டுடைய வேல்யூவையும் டிஇசட்டுடைய வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூ இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்ம்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ யூ இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் யூ இன்டூ ஐ டிஒய், அதுக்கப்புறம் ஐ இன்டூ வி டிஎக்ஸ், இது வந்து ஐ ஸ்கொயர் இன்டூ வி டிஒய்னு வரும். ஐ ஸ்கொயர் என்னது, ஐ ஸ்கொயர் வி டிஒய்னு வரும். ஐ ஸ்கொயருன்றது என்னது, -1. ஸோ அதான் வந்து மைனஸ் வி டிஒய் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரியல் பார்ட்ஸையும் இமேஜினரி பார்ட்ஸையும் தனித்தனியாக எடுக்கிறேன். அப்போ ரியல் பார்ட் என்ன, யூடிஎக்ஸும் மைனஸ் வி டிஒயும் தான். இது வந்து ரியல் பார்ட்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இமேஜினரி பார்ட் ஐ இன்டூ யூடிஒய் ப்ளஸ் விடிஎக்ஸ், இதை நான் இமேஜினரி பார்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நான் இந்த இன்டிகிரலையுமே வந்து ரியல் பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்டுக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன். ஏன்னா இமேஜினரி பார்ட்டில் வந்து அந்த ஐயை நம்ம இன்டிகிரலுக்கு வெளில எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போது எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டினியூஸ் அப்படின்னா எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸுமே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அது எல்லாமே கண்டினியூஸாகவும் இருக்குன்னு அர்த்தம் ஆரில். ஓகேவா? இப்போது நம்ம வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் இங்கே உள்ளே இழுக்க போகிறோம். அதுதான் கிரீன்ஸ் தியரம். ஓகேவா? கிரீன்ஸ் தியரம் இந்த நோட்டை வந்து நம்ம எக்ஸாமில் எழுதணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிரீன்ஸ் தியரம் படி என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அண்ட் வி ஆஃப் எக்ஸ் கமா இசட், அந்த யூன்ற ஃபங்க்ஷனும் வின்ற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருந்து அதுக்கு கண்டினியூஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எங்கே இருக்குது, சீன்ற க்ளோஸ்டு கர்வ் பவுண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ரீஜனில் இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் சி udx ப்ளஸ் vdyயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர். ஏன்னா இங்கே எக்ஸு ஒய்னு 2 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து செகண்ட் டேர்ம் பாருங்கள், vdyன்னு இருக்கா, இந்த செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் பார்க்கணும். அதை தான் வந்து இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவாக போடணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, v இருக்குது, இங்கே dx இருக்குது. அப்போ இங்கே நான் என்ன எழுதணும்னா, dou v பை dou xன்னு எழுதணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மைனஸில் போட்டுறணும். இங்கே மைனஸில் தான் இருக்கணும். ஓகேவா? மைனஸ் இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்முடைய ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் டேர்முடைய செகண்ட் எலமெண்ட். ஸோ u dyன்னு இருக்கா, அதை வந்து dou u பை dou yன்னு எழுதணும். அதுக்கப்புறமா dy dx எப்போதும் போல் போட்டுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் ஃபஸ்ட் டேர்மில் எழுதணும். இது ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டையும் நம்ம செகண்ட் டேர்மில் எழுதணும். நடுவில் மைனஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிரீன்ஸ் தியரம் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ட்ரிக்கும் கூட, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரீன்ஸ் தியரம் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எப்படி இருக்குது, udx மைனஸ் vdyன்னு இருக்கா. இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, இந்த ஒவ்வொரு இன்டெக்ரலையும் வந்து நம்ம வந்து கிரீன்ஸ் தியரம் படி எழுத போகிறோம். அப்போ இங்கே வந்து டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர்னு ஆகிடும். இப்போ இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு இந்த செகண்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் சொன்னேன்னா, அப்போ இங்கே dou v பை dou x. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் இருந்துச்சு, இங்கே மைனஸாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம மைனஸ் dou v பை dou xன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே மாறாது, இங்கே மைனஸில் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன, இங்கே ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் டேர்மில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும், அப்போ dou u பை dou y. ஓகேவா? இப்படி தான் எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதணும். இங்கேயும் என்னது, dou v பை dou y மைனஸ், இங்கே ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே எந்த மைனஸும் தேவையில்லை, மைனஸ் இங்கே மைனஸ் தான்,
அடுத்தது தோ யூ பை தோ எக்ஸ். இதை தான் வந்து நம்ம இங்கே எப்படி எழுதியிருப்போம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சிஆர் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சிஆர் ஈக்குவேஷன் படி என்ன, யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஒய்யா. இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, யூஎக்ஸ் இருக்குது. ஒன்று இந்த யூஎக்ஸுக்கு பதிலாக விஒய்னு போடலாம், இல்லாட்டி இந்த விஒய்க்கு பதிலாக யூஎக்ஸ்னு போடலாம். எப்படி வேணாலும் போட்டாலும், எப்படி போட்டாலும் இது கேன்சல் ஆகி 0 தான் வரும். அதே மாதிரி விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய். இங்கே மைனஸ் விஎக்ஸ்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம யூஒய்ன்ட்டும் போடலாம், இல்லாட்டி இந்த யூஒய்க்கு பதிலாக மைனஸ் விஎக்ஸ்ன்ட்டும் போட்டுக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற மைனஸும் இங்கே இருக்கிற ப்ளஸும் சேர்ந்துச்சுன்னா 0 ஆகிடும், கேன்சல் ஆகி. ஸோ எப்படி போட்டாலுமே நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரெண்டு டேர்ம்ஸுமே கேன்சல் ஆகி 0 தான் வரும். ஸோ இங்கே வந்து ப்ரூஃப் வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுதான் வந்து காஷிஸ் இன்டெக்ரல் தியரம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவில் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்காக இருந்துச்சு, இதில் சீன்ற க்ளோஸ்டு கர்வுக்குள்ளேயும் மேலேயும் அனாலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் இசட் நாட் அப்படின்றது சிக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட், அப்போது எஃப் ஆஃப் இசட் நாட் அப்படின்றது 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் டிஇசட் அப்படின்னு சொல்லி தான் இதுதான் வந்து என்னது காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த இன்டெகிரேஷன் அரவுண்ட் சின்றது வந்து பாசிட்டிவ் சென்ஸில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து சி வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்குள்ளார C1 அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிக்க போகிறேன். அண்ட் இந்த சின்ன சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட் வந்து இசட் நாட், அண்ட் அதோடைய ரேடியஸ் வந்து ரோ வந்து ரொம்ப சின்ன ரேடியஸ் தான். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ரோ வந்து எவ்வளோ சின்னது தான், அது அந்த சீன்ற சர்க்கிளுக்கு உள்ளார தான் இருக்கும். அந்த C1ன்ற சர்க்கிள் சீன்ற சர்க்கிளுக்கு உள்ளார தான் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷன் என்னது, எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கே அனாலிட்டிக்காக இல்லை அப்படின்னா, இந்த இசட் நாட் அப்படின்ற பாயிண்டில் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்காது. ஓகேவா? நாட் அனாலிட்டிக்காக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன், இந்த பாயிண்டில் மட்டும்தான் நாட் அனாலிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது இங்கே அனாலிட்டிக்காக இல்லை, ஆனால் இந்த சர்க்கிளுக்கும் இந்த பெரிய சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரீஜனில் இது அனாலிட்டிக்காக தான் இருக்குன்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, காஷிஸ் தியரம் ஃபார் மல்டிப்ளைட் கனெக்டட் ரீஜன் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் இது வந்து ஒரு நோட். இந்த நோட் வந்து எக்ஸாம்பிள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. ஸோ காஷிஸ் தியரம் ஃபார் மல்டிப்ளைட் கனெக்டட் ரீஜன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கர்வ்ஸ் இருக்குது. அந்த கர்வ்ஸுக்கு நடுவில் இருக்கிற ரீஜனை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டபுள்லி கனெக்டட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2 சர்க்கிள் இருக்குன்னா, இது C1 C2 அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற ரீஜனை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டபுள்லி கனெக்டட் ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இன்டெக்ரல் ஓவர் C1 எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் C2 எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இப்படி நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த கேஸ்க்கு வாங்க. நம்ம பார்த்த கேஸ்லையும் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் அனாலிட்டிக்காக இல்லை, ஆனால் இந்த ரீஜனில் அது அனாலிட்டிக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. அப்போ இதையும் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், காஷிஸ் தியரம் ஃபார் மல்டிப்ளைடு கனெக்டட் ரீஜன் மூலமாக இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா. இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் டிஇசட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் C1 எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் டிஇசட் அப்படின்ட்டு நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, C1 அப்படின்ற சர்க்கிளோட ஈக்குவேஷனை நான் இசட் மைனஸ் இசட் நாட் மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ரோன்னு எடுத்துக்க போகிறேன். C1ன்றது என்ன, இந்த சர்க்கிள் தான். இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் என்ன, இசட் நாட். அதனால தான் அதை வந்து நான் இசட் மைனஸ் இசட் நாட் அப்படின்னு சொல்லி இங்கே மாடலஸில் போடுறோம். இஸ் ஈக்குவல் டு ரோ, ஏன்னா இங்கே ரேடியஸ் என்னது ரோ, அதனால் அந்த ரோன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ என்ன தெரியுது, இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ரோன்னு தெரியுதா. இப்போ இந்த மாடலஸை எடுக்கணும் அப்படின்னா ரோ கூட இ பவர் ஐ தீட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ மாடலஸை எடுக்கணும் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இசட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு இசட் நாட் இங்கே கொண்டு போகிறோம். ஏன் இசட் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம், ஏன்னா இங்கே என்ன தேவைப்படுது, எஃப் ஆஃப் இசட் தான் தேவைப்படுது. எஃப் ஆஃப் இசட்டில் இசட்டுக்கு பதிலாக இசட் நாட் ப்ளஸ் ரோ இன்டூ இ பவர் ஐ நாட்னு போட போகிறோம். இப்போ இந்த டிஇசட் தேவை இல்லையா, இதை வந்து அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இசட் நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ன்றதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். அப்போ மீதி என்னது, ரோ இ பவர் ஐ தீட்டான் இருக்கா, ரோவா அப்படியே போட்டுறான். இ பவர் ஐ தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ மட்டும் முன்னாடி வந்துடும். மீதி அந்த இ பவர் ஐ தீட்டாவை திருப்பி அப்படியே எழுதிட்டு டி தீட்டா, ஏன்னா தீட்டா ஒருத்தர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டி தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இங்கே நமக்கு இசட்டோடைய வேல்யூ கிடச்சிச்சு, டிஇசட்டோடைய வேல்யூவும் கிடச்சிச்சு. ரைட்டா? இப்போ தீட்டா வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த C1ன்றது என்னது, ஒரு சர்க்கிள். ரைட்டா? C1ன்றது ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளுக்கு தீட்டா எங்கேருந்து எங்கே வேரி ஆகும், 0லேருந்து 2π வரைக்கும் வேரி ஆகுமா. அப்போது நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறேன். C1க்கு பதிலாக 0 to 2πன்னு போட போகிறேன். எஃப் ஆஃப் இசட்டில் இசட்டுக்கு பதிலாக இசட் நாட் ப்ளஸ் ரோ இன்டூ இ பவர் ஐ தீட்டா. அப்புறம் கீழே இசட் மைனஸ் இசட் நாட்டுக்கு இங்கே நம்ம போட்டிருக்கோம்
இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு போட்டுரும். அப்புறம் டிஇசட்டுக்கு பதிலாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க அந்த வேல்யூ போடுறோம். இப்போ நமக்கு இந்த ரோவும் சரி இ பவர் ஐ தீட்டாவும் சரி கேன்சல் ஆகிடும். வெறுமனே இங்கே ஐ மட்டும் இருக்கும், டி தீட்டா இருக்கும். இந்த ஐயை வந்து நம்ம இன்டெகிரலுக்கு வெளில கொண்டு போயிடலாம். அதனால் இப்படி கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரோ டென்ஸ் டு 0 அப்படின்னா C1 டென்ஸ் டு 0. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே ரோன்றது என்ன? இந்த ஸ்மால் சர்க்கிளோடைய ரேடியஸ். இந்த ஸ்மால் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 0க்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த C1ன்ற சர்க்கிள் என்ன ஆகும்? டிஸப்பியர் ஆகும். அப்படி அந்த சர்க்கிளே இருக்காது. அப்போது C1 டென்ஸ் டு 0 தானே அர்த்தம். ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருக்கோம். ரோ டென்ஸ் டு 0 அப்படின்னா C1 டென்ஸ் டு 0. இப்போது நான் அந்த இங்கே இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ரோக்கு நான் 0 போட்டேன் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் இசட்னா டிஇசட் மட்டும்தான், டி தீட்டா மட்டும்தான் இருக்கும். சாரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் நாட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் நான் அதை இன்டெகிரலுக்கு வெளில கொண்டு வந்துடுறேன். அப்போ டி தீட்டாக்கு மட்டும்தான் நான் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணணும். இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணி வேல்யூ கொண்டு வரணும். அப்போ 2πன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குது. ஸோ 2πi எஃப் ஆஃப் இசட் நாட். இப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி என்ன இருந்தது? இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் அப்படி தானே இருந்தது. ஆமாம், டிஇசட் இப்படி தானே இருந்தது. ஸோ இப்போ நான் இதை எப்படி கொண்டு வரேன்னா இந்த 2πஐ இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அதாவது எஃப் ஆஃப் இசட் நாட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது? காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இசட் நாட்டுன்றது நம்ம இங்கே சென்டர்னு எடுத்துடணும். இங்கே ஆனால் ஜென்ரலாக அது என்னது? அது ஒரு பாயிண்ட். அதனால இசட் நாட்டுக்கு பதிலாக ஏ அப்படின்னு கொடுத்தோன்னா இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ பார்த்த காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய கண்டினியூஷன் மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து சீனால் பவுண்ட் ஆகியிருக்கிற ஒரு சிம்பிள் அண்ட் க்ளோஸ்ட் கர்வில் உள்ளாரையும் சரி ஆன் த கர்வ்லையும் சரி அனாலிட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் இசட் நாட் அப்படின்றது வந்து அந்த கர்வுக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/2πi இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல்ஸ் டிஇசட். அதாவது இங்கே எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட்டுன்னு இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குதோ அதை விட 1+ தான் இங்கே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்னன்னு தெரியும், ரைட்டா? காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது என்னன்னு தெரியும். இப்போ நம்ம ரெண்டு சைடும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நாட். இசட் நாட்டை பொறுத்து ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து எஃப் ஆஃப் இசட் நாட்டுன்றது எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட்டுன்னு மாறிடும். இங்கே வந்து d/dz இசட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நான் இன்டெகிரலுக்கு உள்ளார கொண்டு போகிறேன். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ், அதை வெளில வச்சாச்சு. இன்டெகிரலுக்கு உள்ளார நான் இந்த டேர்மை கொண்டு போகும்போது அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆகிடும். அண்ட் இசட் நாட்டுக்கு தானே பார்க்கணும். ஸோ டோ இசட் நாட்னு வந்துடும். இப்போ இதில் எஃப் ஆஃப் இசட்ன்றது என்ன? கான்ஸ்டன்ட். அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அதையும் தனியாக வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக இன்டெகிரலுக்கு வெளில இந்த டெரிவேட்டிவ்க்கு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ டோ இசட் நாட் இன்டூ 1/z மைனஸ் இசட் நாட் ஹோல் இசட் நாட்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு வந்து 1/z மைனஸ் இசட் நாட் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது நார்மலாக நம்ம 1/z டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -1/z ஸ்கொயர்னு வரும். அப்படின்னா இங்கேருந்து மைனஸ் எங்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இசட் நாட்டுன்னு இருக்குது. இந்த இசட் நாட்டை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? கூட இன்னொரு ஒரு -1 வரும். அப்போ -1 × -1 என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். 1/z ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து வெறுமனே இந்த எஃப் ஆஃப் இசட்டை வச்சுட்டு இங்கே டினாமினேட்டர் இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் ஸ்கொயர் ஆகிடுது. ஓகேவா? டிஇசட். இதே மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த டெரிவேட்டிவ்ஸ்க்கும் போடலாம். இப்போ எஃப் டேஷ்க்கு வந்து இங்கே ஸ்கொயர் ஆகிருக்கு. எஃப் டபுள் டேஷ்க்கு வந்து இங்கே க்யூப் ஆகும். அண்ட் இங்கேயும் ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல்னு வர ஆரம்பிச்சிடும். இங்கே எத்தனை டேஷ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் இங்கே. எஃப் ட்ரிபிள் டேஷ்க்கு 3 ஃபேக்டோரியல்னு வந்துடும். இங்கே பவரில் 4 வந்துடும். ஸோ ஜென்ரல் என்ன? எஃப்என் ஆஃப் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை 2πi இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் இசட் நாட் ஹோல் பவர் n+1. ஓகேவா? இங்கே வந்து எப்போதும் இந்த நம்பரை விட இங்கே அதிகமாக ஒரு நம்பர் அதிகமாக தான் இருக்கும். டிஇசட். இதுதான் வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்க்கான காட்ஷீஸ் இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் இதுதான், காட்ஷீஸ் இன்இக்வாலிட்டி. இந்த யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் வந்து அதே தான். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே மாறாதுங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து சீன்ற கர்வுக்கு உள்ளாரையும் ஆன் த கர்வ் வித்தின் அண்ட் ஆன் த கர்வ் அனாலிட்டிக்காக இருக்கும். எஃப் ஆஃப் இசட் வந்து அங்கே அனாலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா? இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் வித்தின் அண்ட் ஆன் தி சர்க்கிள் ஆர் ஆன் த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சி அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு கண்டிஷன்ஸே வரும். இங்கேயும் அப்படி தான். கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் என்ன? ஏ அண்ட் ஆர்ன்றது ரேடியஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். அதுதான் ஆக்சுவலாக உண்மையும் கூட மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப்
n of a is less than or equal to m into n factorial by r power n, where m is the maximum value of modulus of f of z on c அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிற கண்டிஷன். இதில் எம்ன்றது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ன்ட்டாங்க. அந்த கேர்வில் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் என்னென்ன அப்படின்னா காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், அதை தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து ஒன்றும் இல்லை, இசட் நாட்டுக்கு பதிலாக ஏ போட்டிருப்போம் அண்ட் என் இந்த n+1 n ஃபேக்டரியல் இதெல்லாம் மட்டும்தான் நோட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் மாடுலஸ் போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த மாடுலஸ்லேருந்து இதெல்லாம் வெளியில் கொண்டு வர போகிறேன், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியில் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த டேர்மை நான் வந்து வெளியில் கொண்டுட்டு வரும்போது n ஃபேக்டரியல் பை 2π வந்துடும். ஐ உடைய மாடுலஸ் ஆஃப் ஐ வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ அந்த ஐ மாடுலஸ் ஆஃப் ஐ 1ன்றதுனால இங்கே வந்து 1ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அந்த 1 தெரியாது, அதனால் சொல்கிறேன். இப்போ இந்த மாடுலஸை நான் உள்ளார கொண்டு போக போகிறேன்றதுனால, தனித்தனி டேர்முக்கு கொண்டு போக போகிறேன்றதுனால அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாறிடும். ஓகேவா? இப்போது இந்த ஹோல் டேர்முடைய மாடுலஸை இந்த மாதிரி தனித்தனியாக கொண்டு போகும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாறிடும். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ன்றது வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கொஸ்டினில் கிவனு எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் எஃப் ஆஃப் இசட்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நான் வந்து எம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ, மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ என்னன்னு கொடுத்தாச்சு, ஆர்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ அதுக்கு நான் வந்து ஆர் அப்படின்னு போட்டுடுறேன், ஆர் பவர் n+1. இங்கே மாடுலஸ் ஆஃப் டிஇசட் மட்டும் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து வேறு எதுவும் கிடைக்கல. ஓகே, அப்படி தான் வச்சுக்கணும், ஏன்னா அதுக்கு உண்மையிலே எதுவுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால இந்த இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம். இப்போ இன்டெக்ரல் ஓவர் சி மாடுலஸ் ஆஃப் டிஇசட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சீன்றது ஆக்சுவலாக என்னது, அங்கே ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து லிமிட் என்ன, 0 to 2π மாடுலஸ் ஆஃப் டிஇசட். மாடுலஸ் ஆஃப் டிஇசட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் குறிக்கும், அதனால 2πr அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? 2πr. ஸோ இப்போது 2π கேன்சல் ஆகிடும், ஆறுமே இங்கே ஒரு பவர் கூட கேன்சல் ஆகிடும், மீதி என்ன இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் இன்ட்டு m பை r பவர் n. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருந்த அந்த கண்டிஷன். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதோட காஷிஸ் இன்இக்வாலிட்டியும் முடியுது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டெரிவேஷன் எப்படி சுற்றி வந்திருப்பாங்கன்னு மட்டும்தான் தெரியாது. அது இல்லை, நான் தெளிவாக சொல்லிட்டேன் நம்புகிறேன். நோட்டுன்னு கொடுத்துருக்கிற எதையும் எழுத தேவையில்லை, அது ஜஸ்ட் ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கிட்டா போதும், அவ்வளோ.